ஒரு பெண் பிரிட்டிஷ் ஆட்சியை நடுங்க வைத்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது சாதாரண வரலாறு இல்ல, இது வேலு நாச்சியாரின் பழிவாங்கும் போராட்டம். தமிழகத்தின் வீர வரலாறில் பெண்களின் தைரியத்திற்கான மிகப்பெரிய சின்னமாக திகழ்பவர் வேலு நாச்சியார். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே யுத்த கலைகளில் தேர்ச்சி பெற்று அறிவிலும் வலிமையிலும் சிறந்தவராக வளர்ந்தார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவரை திருமணம் செய்த ராணியான அவர் 1772ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா கம்பெனி தாக்குதலில் கணவரை இழந்ததும் நேரடி போருக்கு பதிலாக திட்டமிட்ட எதிர்ப்பை தேர்ந்தெடுத்தார். 8 ஆண்டுகள் மறைவில் இருந்து அண்டை அரசர்களுடன் கூட்டணி அமைத்து பெண்களுக்கான தனிப்படையை உருவாக்கினார். இந்த போரில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அவரது தளபதி குயினியின் தியாகம். எதிரிகளின் ஆயுத கிடங்கை அழிக்க தன்னையே பலியாக்கிய அந்த வீரச் செயல் போரின் நிலையை முழுமையாக மாற்றியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேலு நாச்சியார் தனது படையுடன் தாக்கி சிவகங்கை அரசை மீண்டும் கைப்பற்றி பிரிட்டிஷாரை தோற்கடித்த முதல் இந்திய ராணி என்ற பெருமையை பெற்றார். போர்த்தந்திரம், பெண்கள் படை, கூட்டணி அரசியல் இவையனைத்தையும் இணைத்து வெற்றி பெற்று வீர ராணி என்ற புகழும் அவருக்கே சொந்தம். ஒரு பெண் நினைத்தால் வரலாறே மாறும் என்பதற்கான உயிருள்ள சான்று நம் வேலு நாச்சியார். இப்படி இன்னும் மறைந்திருக்கும் உண்மை வரலாறுகள், ரத்தம் கொதிக்கும் வீரக்கதைகள் பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோ உங்களை மிஸ் பண்ணாது.